அதை நான் பயங்கரமா மதிப்பேன். அது ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலையிலயோ என்ன அறியாமலோ மனசு தடுமாறியோ நான் உன்னை தொடமாட்டேன். அந்த தன்னம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா வந்து இங்க படு. அப்படி இல்லாட்டி போய் வெளியே படுக்க, ரொம்ப சேஃப். போட்டம் சாப்பிட்டு எந்திரி. சூட் இல்லாம எப்படிக்க சாப்பிடுறது? அம்மா என்னப்பா அம்மணி செம ரோஸ்டோட வருது. எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை. வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு. கட்டுட்டு அடடா, கரெக்டா வர்றான் பாரு. சமாளிக்கிறானா? சந்தோஷம்யா. எதுக்கு? அட இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் தான் இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நேத்து கடனா? ஏயா குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்குவாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டுதுல. யோ நானும் பாக்குறேன், நீ வந்ததுல இருந்து சோத்திரியாதான் குறியா இருக்க. இத பாரு, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ இலையில உட்கார்ந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க. இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். கோவம் வந்தா எந்திரிச்சு போயா. அக்கா இங்க பாருக்கா, என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன். ஏலே யாரடா எந்திரிச்சு போய் சொல்ற? தெரியாம சொல்லிட்டப்பா. முன்ன மாதிரினாலும் தாடியே சொல்லலாம். இப்ப நீ பொண்ணை வேற கொடுத்துருக்க, மாப்பிள வயிற்றுல புள்ளைய வேற கொடுத்துருக்கான். ஃபுல் ரைட் சார், நீங்க சாப்பிடுங்க சார். நீங்க இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம், சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம். என்னம்மா எந்திரிச்சுட்ட? உட்காருமா. இந்த பாரு, உனக்கு யாரு மேல கோவம், என்ன கோவம்? கோவத்தை எல்லாம் சாப்பாட்டுல காமிக்காத, உட்கார்ந்து சாப்பிடுதாய். எனக்கு உங்க எல்லாரும் மேலே கோவம். எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இங்க இருக்கிறவங்கள பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இன்னும் 7 மாசத்துல பிறக்க வேண்டியது 7 நாள்ல பிறந்துட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா, நீ இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு யாரு என்ன கொடுமை பண்ணாங்க? உங்க மகன் செஞ்ச கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா பண்ணா? இன்னும் என்ன செய்யல? உலகத்துல இருக்கிற ஃப்ராட் அத்தனை பண்ணிருக்காரு. இல்லாத பொல்லாத சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த பாரு, உன் மேல உள்ள ஆசையினால ஏதோ என் புள்ள போய் சொல்லியிருக்கான். அப்படி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான், நடுத்தரவுல விட்டுடலையே. அப்படி அவன் பண்ணியிருந்தான்னா வீட்டை விட்டு வெளியே போடா நாயேன்னு நானே சொல்லிடுவேன். இது பாரு தாயி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பொய் பொருட்டு இல்லாம, திருட்டுத்தனம் இல்லாம, நியாயமான முறையில தொழில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை மட்டும்தான்மா 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கன்னு, உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி என் புள்ள வச்சு பாத்துக்குவான். அப்புறம் உனக்கு என்னமா குறை? Fantastic. Very good argument. எப்போ வந்தீங்க? உங்க அம்மாவோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட்ஸ். உங்க குடும்பத்துல எல்லாம் அட்வொகேட்டா பார்க்க வேண்டியவங்க. நான் சர்வீஸ் பண்ண சீனியர்ஸ்ட கூட இவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸ் கேட்டதில்ல. இவரு அம்மா சித்ராவோட வீட்டுக்காரர். அப்படியா? வாங்க ஐயா, வாமா. பிரியா உள்ள போலாம் வாங்க. What lovely aunties. என்ன ஆன்டி கேட்டின்னு பேசுறீங்க? அது